ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சமையலையும் வேலையும் ரொம்பவே ஈஸியாக ஆக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் ரொம்பவே சிம்பிளாக தோசையும் தேங்காய் சட்னியோடு முடிஞ்சது. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி மதியத்துக்கு பொரிக்கிறதுக்கு வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை. என்ன செய்யலாம்னு யோசிச்சப்போ தான் அவங்க வீட்டில் வாழை இலையில் கொலை விட்டுருந்தது. அதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வாழைப்பூ இருந்தது. அதை பறித்து நம்ம வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு சூப்பரான ஒரு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் வீட்டிலே பறிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் அதை செய்கிறதுக்கு நான் ரொம்பவே சின்னதான வாழைப்பூ தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதனால் பூவில் அந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு பகுதி மட்டும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை லைட்டாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். அதனால் வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும். அது கருத்து போகாது. அதுக்கு முன்னாடி நான் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கொஞ்சமாக உருவி எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரையை இப்போ நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உருவணும் அப்படின்னாலே ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக உருவினதுக்கப்புறம் அந்த மூணாக இருக்கிற இலையை லைட்டாக நம்ம கை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி அந்த நரம்பு மட்டும் நம்ம வெளியில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நான் சின்னதாக தான் வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஒரு சில செடிகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லாத நேரத்தில் அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கீரையோ இந்த மாதிரி ஐட்டங்களே நம்ம செஞ்சு சமையல் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிறத வச்சே ஈஸியாக நம்ம சமாளிச்சிடலாம். வாழைப்பூவில் இந்த மாதிரி சின்னதாக நடுவில் இருக்கும். அதில் துவப்பு ரொம்பவே தெரியாது. எனக்கு அதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாழைப்பூ கீரை உரிச்ச கையோட அந்த வேஸ்ட்டை அப்படியே போய் செடிக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வாழைப்பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாழைப்பூவையும் கீரையும் லைட்டாக தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். வாழைப்பூ இந்த மாதிரி கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா கருத்து போகாது வாழைப்பூ. இல்லை அப்படின்னா சீக்கிரத்திலே நமக்கு கருப்பாக மாறிடும். வாழைப்பூவில் உள்ள அந்த துவப்பை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் மோர் அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. லைட்டாக தண்ணியில் தான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வாழைப்பூ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே சின்ன பூடு 2 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்பவே கொஞ்சமான குவான்டிட்டியில் இன்றைக்கி செய்கிறனால 2 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வச்சுருக்கிற கீரையையும் வாழைப்பூவையும் நான் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து கீரையும் வாழைப்பூவுமே கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைப்பூவில் நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு பொரிச்சாலுமே கொஞ்சம் துவப்பு தன்மை இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவோட அந்த துவப்பு தன்மை ரொம்பவே தெரியாது. கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் நம்மளோட வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மதியத்துக்கு நான் ரசம் தான் செஞ்சுருந்தேன். ரசத்துக்கு வாழைப்பூ பொரியல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஈவினிங் பாப்பா ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே ஏதாவது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். நம்ம வீட்டில் வாழை மரம் இருந்தது. வாழை இலையை தான் நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வாழை இலையில் வச்சு தான் அந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். நான் வாழை இலையை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம கையினால் உருவணும் அப்படின்னா நமக்கு வாழையில் அங்கங்கே கிழிஞ்சு போயிடும். அதனால் நான் இந்த மாதிரி பெரிய சிசர் இருந்தது, அதை வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நமக்கு குழந்தைங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் நமக்கு பால்வாடி சத்து மாவு கொடுப்பாங்க. அதில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். நான் ஒரு 2 கப் அளவு பால்வாடி சத்து மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மாவில் லைட்டாக தண்ணி தேய்ச்சி நல்லா உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப இருகலாகவும் நம்ம சேர்க்கக்கூடாது.
சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் வந்து லேசாக வந்து நம்ம வந்து பிணைஞ்சி வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து உருண்டை பிடிச்சி அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கலை, கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். பார்த்தா தெரியும், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உருட்டி வந்து எடுத்துக்கலாம். நான் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். நெய் அந்த மாதிரி சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சமே வந்து வாசனையாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வாழை இலையெல்லாம் நல்லா வந்து நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து கையினால் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நல்லா மெல்லிஸாக வந்து இந்த மாதிரி தட்டி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக தட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டை வந்து நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கும், நல்லா எல்லாமே வெந்து வந்துடும் எல்லா பக்கமும் நமக்கு. இந்த மாதிரி கையினால் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் துருவலை அது மேலே வந்து சேர்த்துக்கலாம். பால்வாடி சத்து மாவில் ஏற்கனவே வந்து இனிப்பு தன்மை வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். நான் வந்து அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் சுகரும் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தாராளமாக சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பூவை அந்த மாவில் வந்து எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து சுகர் வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக சேர்த்துட்டு வாழை இலையை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மடித்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் தட்டி வந்து எடுத்துக்கலாம். நானும் என்னோடய அண்ணி பொண்ணும் சேர்ந்து தான் வந்து செய்கிறோம். பாப்பாவுக்கு வந்து இப்போ லீவு, அதனால் அவளுக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிக்கும். அவளும் நானும் சேர்ந்து தான் வந்து செஞ்சோம். செய்கிறதுக்கு பாப்பா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணா. அவளுக்கு இந்த ரெசிபி முக்கியமாக ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வாழை இலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் இருந்ததுன்னா வாழை இலையில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நெய் அப்ளை பண்ணாமல் தான் வந்து சேர்த்துருக்கிறேன். நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இப்போ எல்லா இலையிலையுமே இந்த மாதிரி தட்டி வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து மேலே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இலையுமே அதில் மேலே வச்சுட்டு தண்ணி வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாழை இலையெல்லாம் வந்து உள்ளே தூக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா வந்து நமக்கு வந்து வெந்து வந்துடும். அந்த வாழை இலையோடு ஒட்டி வரும்போது அந்த வாழை இலையில் இருக்கிற அந்த கோடு கூட அந்த நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த மாவில் வந்து சூப்பராக வந்து படிஞ்சிருக்கும். பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வேகும் போதே அந்த வாழை இலையோட மனம் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாழை இலையில் வந்து வச்சு செய்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான், நல்லா வாசனையாகவும் இருக்கும், நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நல்லா பாருங்கள், நல்லா சூடாக வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வாழை இலையிலேருந்து ஓப்பன் பண்ண உடனே அதில் உள்ள கோடு கூட அதில் வந்து இந்த மாதிரி பதிஞ்சிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து கொழுக்கட்டையை வந்து நான் தனியாக எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்ககிட்ட. நல்லா கொழுக்கட்டையை வந்து எடுத்த உடனே நல்லா வாசனையாக இருந்துச்சு. அது கூடவே நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்கறனால அந்த தேங்காயோட ஸ்மெல்லும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே நாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். பாப்பா வந்தோடனே அவளோட லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம சாப்பிட கொடுத்து விட்டோம் அப்படின்னா சாயந்தரம் வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸையும் வாட்டர் கேனையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மறுநாள் மார்னிங் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து சிரமப்பட வேண்டாம், எது எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதோட இடத்துல நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா போதும். காலையில் வந்து டென்ஷன் இல்லாமல் நம்மளோட வேலையை வந்து பார்க்கலாம். சாயந்தரம் வந்த உடனே இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணி வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஈவினிங் குழந்தைங்க வந்தோடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும், அவங்க வந்து கொஞ்சம் கரைச்சல் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாட்ட கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்குள்ளே நம்ம வந்து சாயந்தரம் வந்து நம்மளோட க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம வந்து பரபரப்பாக எல்லா வேலைகளையும் செய்யணுன்ற அவசியம் வந்து இருக்காது. ஈவினிங் இந்த மாதிரி இப்போ வந்து கிச்சனையும் சிங்கையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்மளோட கிச்சன் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்கில் இந்த மாதிரி வந்து நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணாலும் 1-2 வந்து அந்த சாதம் இல்லைனா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இருக்கும். சிங்கில் இந்த மாதிரி வந்து ஒரு அடைப்பு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபில்டர் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், நம்ம வந்து எப்போ தான் கேர்லெஸ்ஸாக வந்து நம்ம போட்டாலும் அதில் வந்து லைட்டாக வந்து ஏதாவது வந்து கசடு மாதிரி இருந்தாலும் அதுவே நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். நம்ம க்ளீன் பண்ணும்போது கையோடு அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா போதும். சிங்க் வந்து எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம
அடுப்பும் வந்து சிங்க்கும் வந்து எப்போவுமே க்ளீனாக இருந்தாலே போதும், நம்மளோட கிச்சன் எப்போவுமே வந்து பார்க்க நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டுக்கு வந்து நான் வந்து சாதம் வந்து குக்கரில் வந்து செஞ்சேன். என்னோடய குக்கர் வந்து இங்கே இருக்கிற குக்கர் எப்படி நம்ம வந்து தண்ணியில் உள்ள பாத்திரம் போட்டு வச்சாலுமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக லீக் ஆகி சிந்திடும். அப்போ வந்து நம்மளோட அடுப்படி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஆகிடும். அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச், இது வந்து கடையில் வந்து 10 ருபீஸோ 20 ருபீஸோ தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா போதும். அதை லைட்டாக வந்து தொடச்சோம் அப்படின்னா போதும், அதில் உள்ள ஈரம் எல்லாமே அதில் வந்து ஒட்டிடும். அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு கைனால் பிழிஞ்சோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் லைட்டாக அதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுப்பை இந்த மாதிரி லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கிச்சன் அடுப்படியை. இந்த ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எப்படி நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா, நம்ம வீடு வந்து கட்டும்போது நம்ம சுவரில் வந்து சிமெண்ட்டு எல்லாம் இருக்கும்போது அதை லைட்டாக இந்த மாதிரி தேய்க்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்பாஞ்ச் தான் வந்து இது. அப்புறம் சாயந்தரமே நம்மளோட கிச்சன் வேலைகளை எல்லாமே வந்து முடிச்சிடணும். மார்னிங் வந்து நம்ம சமைக்கும்போது பாத்திரத்தில் தண்ணி இருந்தால் போதும், நம்ம அப்பப்போ போய் வந்து குடத்துல வந்து தண்ணி வந்து மோந்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ சாயந்தரம் வந்து நம்ம க்ளீனிங் வேலை செய்யும் போதே வந்து தண்ணியும் வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா போதும். எப்போவுமே வந்து நமக்கு வந்து தண்ணியில் ஃபுல்லாகவே வீட்டில் வந்து அந்த நிறைவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். கிச்சனில் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வீடை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், நம்ம வீடு வந்து ஃபுல்லாக வந்து நீட்டாகிடும். நான் இன்றைக்கி வந்து ஸ்காட்ச் பிரைட் பிராண்டோட அந்த ப்ரூம் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இதை வந்து வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் வந்து குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது காலான்ற பிராண்டில் உள்ள பிளாஸ்டிக் ப்ரூம் தான் வந்து யூஸ் பண்ணேன். இங்கே வீட்டில் வச்சுருக்கிறது வந்து இந்த ஸ்காட்ச் பிரைட் பிராண்டு. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. இது வந்து காலா ப்ரூமை விட இது இன்னும் கொஞ்சமே வந்து நீளமாக இருக்கும். எனக்கு இங்கே வீட்டில் வந்து மேலே வந்து எனக்கு வந்து அந்த காலா ப்ரூமை விட இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால மேலே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்காட்ச் பிரைட் பிராண்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம டஸ்ட்டெல்லாம் மேலே துடைக்கும் போது டஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து கீழே வந்து விழாது நம்ம மேலே. ஸோ நம்ம வந்து வீடு பெருக்கிக்கிட்டு இருக்கும்போதே நீளமாக இருக்கனால மேலே ஃபுல்லாக நம்ம லைட்டாக வந்து தூசி ஏதாவது இருந்தால் நல்லா வந்து கையோடு நம்ம வந்து ஒற்றையும் கையோடு எடுத்துடலாம். எடுக்கும்போது நம்ம மேலே வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து வராது. நம்ம வீடு பெருக்கும்போது கீழே ரொம்ப டஸ்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து மேலே வந்து நமக்கு வந்து பறந்து வராது, நீட்டாக வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், மேலே வந்து சுவரில் வந்து நல்லா டஸ்ட்டு வந்து இருக்குன்னா வந்து இப்படி நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போதே லைட்டாக இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா போதும், வீட்டில் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து தூசி அடையாது, எப்போவுமே பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு சில வேலைகளை கையோடு இந்த மாதிரி ஈஸியாக வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒட்டடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணுன்ற வந்து அவசியம் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளோட டஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸ்காட்ச் பிரைட் பிராண்டும் ப்ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குதோ அப்படின்னு எனக்கு வந்து தோணும். ஆனால் அதோட ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி கண்டிப்பாக வந்து இதில் இருக்குது. நான் வந்து நார்மல் ப்ரூம் வந்து 1 மந்த்துக்கிட்ட ஒன்று வாங்க வேண்டிய மாதிரி இருந்தது. இந்த ப்ரூம் வாங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ ரொம்ப நாள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் வரல. ஈவினிங் இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை பிரித்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக நம்மளோட மார்னிங் ரொட்டீனை வந்து பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.